ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஸ்பைசியாக மட்டன் சுக்கா எப்படி செய்ய போகிறேன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இங்கே மட்டன் 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் போனோட பீசஸ் பெருசாக இருக்குது. இது நான் ஃப்ளஷ் பீசஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது போல் கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூட வேக வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இப்போது இதெல்லாம் இதோடு சேர்த்து வேக வைக்க போடுறோம். அதுக்கு குக்கரை வச்சு இந்த மட்டன் அதில் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மட்டனோட சேர்த்துக்கலாம். இப்போ மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ மட்டன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் இந்த வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் மட்டனில் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பெசரி விட்டு மூடி போட்டு ஒரு 8 விசில் விடலாங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போது 8 விசில் விட்டதும் ஸ்டீம் அடங்கிருச்சு. நான் இப்போ இதை திறந்து பார்க்குறேன். நல்ல தண்ணி எல்லாம் சுண்டி இருக்குதுங்க, அடி பிடிக்கல, நல்ல சாஃப்டாக வெந்திருக்குது. இது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. இப்போ இதை நம்ம தாளிக்க வேண்டியது தான். இப்போ தாளிக்க கடாயை வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா எதுவும் அரைக்க வேண்டிய வேலை எதுவுமே இல்லைங்க. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நான் தாளிக்க போகிறேன். அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு 3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இது டேபிள் ஸ்பூன் அளவு தான் இது. ஸோ 3 கரண்டி எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போது சுக்கா தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 3 பட்டை, 3 கிராம்பு, 1 பே லீஃப், 2 கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இவ்வளோதாங்க இது தாளிக்கிறதுக்கு தேவையான பொருளுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இந்த மசாலாவை எல்லாம் பொரிய விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். இதோட கூடவே ஆனியனையும் வதக்கிக்கலாம். ஆனியன் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்குனா போதுங்க, ரொம்ப வதங்கணும்னு இல்லை. கொஞ்சம் அந்த க்ரன்ச் இருக்கட்டும்ங்க, அதுதான் டேஸ்ட்டு சுக்காக்கு. இப்போது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ரொம்ப முக்கியங்க. இந்த கருவேப்பிலை வாசம் தான் சுக்காக்கு தூக்கலாக இருக்கும். நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டனை இப்போ இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அந்த வறுத்த மசாலா, வெங்காயம் எல்லாமே ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் அப்படி சிம்மில் வச்சு கிளறி விட்டு இந்த ரெஸ்ட்டில் விடுங்க. இந்த ஸ்டேஜில் பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. கிளறி விட்டு அவ்வளோதாங்க, மட்டன் சுக்கா ரெடி. ஸ்பைசியான மட்டன் சுக்கா ரெடிங்க.
இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க. நான் செஞ்ச இந்த ஸ்டைலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.